அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். மோடியை சந்திக்கும் ஓபிஎஸ் கலக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி. என்டிஏ கூட்டணியில் அதிமுக இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டணியில் அமமுக உள்ளது. ஓபிஎஸ் இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார். மேலும் அவரை அதிமுகவிலும் இணைக்க மாட்டோம், காலம் கடந்துவிட்டது என பதிலளித்திருந்தார். தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக இருமுறை தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ்ஐ சந்திக்கவும் இல்லை, அழைக்கவும் இல்லை, ஆலோசனை நடத்தவும் இல்லை. ஆனால் அதிமுக தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை உறுதி செய்தார். மேலும் இந்த கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்ததாக ஓபிஎஸ் அவர்களே தனது ஆதங்கத்தை வெளிக்காட்டி இருந்தார். இருப்பினும் அமித்ஷாவை சந்திக்க ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து முயற்சித்தும் அது முடியாமல் சென்றது. காரணம், ஓபிஎஸ்ஐ சந்தித்தால் அதிமுக கூட்டணி உருவாகாமல் சென்றுவிடுமோ என்ற ஐயம் அமித்ஷாவுக்கு இருந்ததால் தான் அமித்ஷா ஓபிஎஸ்ஐ தவிர்த்து வந்தார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் ஓபிஎஸ் பாஜகவின் தயவால் அதிமுகவில் இணைந்து விடலாம் என காத்திருந்தார். அதுவும் நடைபெறவில்லை. தற்பொழுதைய சூழ்நிலையில் ஓபிஎஸ் தனி கட்சியை தொடங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். ஒன்று தனி கட்சியை தொடங்க வேண்டும் அல்லது வேறு கட்சியில் இணைய வேண்டும். இந்த இரண்டு வாய்ப்புகளை தவிர வேறு வாய்ப்பு அவருக்கு இல்லை. மேலும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி தங்களது அணியின் சார்பில் மதுரையில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருப்பதாக ஓபிஎஸ் அணி அறிவித்துள்ளது. இந்த மாநாட்டின் பொழுது எங்களது நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக அறிவிப்போம் என்றும் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதே சமயத்தில் ஓபிஎஸ் தனி கட்சியை மிக விரைவில் அறிவிக்க வேண்டும், நாம் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைப்போம் என ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து ஓபிஎஸ்க்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆவலை அவர் எப்படியாவது அதிமுகவில் இணைந்து விட வேண்டும், மாற்று கட்சியில் இணையக்கூடிய எண்ணம் அவருக்கு சிறிதும் இல்லை என்பதுதான். அதே சமயத்தில் அவரை நம்பி வந்தவர்களின் வேண்டுகோளை ஏற்று அவர் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. மேலும் ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சியை அறிவித்தாலும் 10ற்கு மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்றால் பொது சின்னம் தேவை. அந்த பொது சின்னத்தை விண்ணப்பிக்க தேர்தலுக்கு முன்பாக 6 மாத காலத்திற்கு முன்பாகவே விண்ணப்பிக்க வேண்டும். அதுவும் ஒரு சிக்கல் உள்ளது. மேலும் இவர் தனி கட்சியை அறிவித்து விட்டால் அதிமுக எடப்பாடிக்கு சொந்தமாகிவிடும். இவர் அதிமுகவிற்கு உரிமை கோர முடியாது. இது போன்ற இடியாப்ப சிக்கலில் தான் ஓபிஎஸ் தவித்து வருகிறார். இது போன்ற சூழ்நிலையில் தான் அரியலூர் மற்றும் தூத்துக்குடிக்கு 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி அவர்கள் வர உள்ளார். இந்த விழாவில் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் 1000வது பிறந்த நாள் விழாவில் ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயம் வெளியிடப்பட உள்ளது. இதன் பின்பு தூத்துக்குடி சென்று அங்கு பல நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். இதனால் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவரது தொகுதியான போடிக்கு ரயில் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதற்காக பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில், எனது தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் இந்த ரயில் சேவையை தொடங்கி உள்ளீர்கள், அதற்காக இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நீங்கள் வரும்பொழுது உங்களை வரவேற்கவும், நீங்கள் செல்லும் பொழுது உங்களை வழி அனுப்பி வைக்கவும் எனக்கு அனுமதி வழங்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் அனுமதி வழங்கினால் அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக கருதி நான் சிரமேற்று இந்த பணிகளை செய்வேன் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. உடனடியாக ஓபிஎஸ்க்கு மோடியை சந்திக்க நேரம் வழங்கப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஓபிஎஸ் அவர்கள் மோடியை சந்தித்து என்னை அதிமுகவில் இணைத்துக் கொள்ள சொல்லுங்கள் என கேட்டுவிட்டால், மோடி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுகவில் இணைக்க சொல்லுங்கள் என கூறிவிட்டால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். ஓபிஎஸ்ஐ இணைக்க முடியாது என்றும் கூற முடியாது. எனவே மோடி அவர்கள் ஓபிஎஸ்ஐ சந்திக்கும் பொழுது கட்சியில் இணைவது பற்றியான எந்தவிதமான உறுதிமொழியையும் அளிக்க கூடாது என எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக இருப்பதாக கூறப்படுகிறது. நன்றி.